இப்போது நான் 2 இடத்துல பார்த்திங்கன்னா மண்ணை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி கரு மஞ்சளை வைக்க போகிறோம். இது ஒன்று 100 ரூபான்னு சொன்னாங்க. பட் நான் வந்து 50 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு. இது ரொம்ப மருத்துவ குணமுடையதுங்க, அதனால் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இருக்குங்க, நல்ல கலெக்ஷன். குடியாத்தம் பக்கத்தில் யாராவது இருக்கீங்க, குடியாத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாலாஜி நர்சரியில் போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஸோ இதை சொல்கிறனால அவங்க சொல்லி நான் சொல்லலை, எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது எடுத்து வச்சிடலாங்களா? கரு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு நான் இங்கே நான் வந்து அப்படியே வச்சு விட்றேங்க. நான் வந்து ஓ மை காட், இந்த மண்ணை லூஸ் பண்ணணும் அப்படின்னு அதை வேண்டாமே நினச்சேன். பட் அதுவாக விழுந்துருச்சு, என்னன்னே தெரியல. ரெண்டுமே இப்படி தான் விழுந்துச்சு எனக்கு. ஒன்று போய் கரெக்டாக அந்த குழியிலே விழுந்துருச்சு பாருங்களேன். இந்த பாருங்கள் என்ன மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதை போட்டாச்சு. இந்த கரு மஞ்சளை மூடிட்டு சரியான மழைங்க, சூப்பராக மழை தூரிட்டுருக்குது. ஸோ இந்த மழையில் நம்ம வச்சோன்னா ரொம்ப அழுத்த வேணாம், போதுமானதாக நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சமாக லூஸ் பண்ணி மண்ணை தூக்கிட்டு இதை வச்சுருவோம். இந்த கரு மஞ்சளை வச்சுருவோம். கடவுளே நல்ல மாதிரி வரணும். அவ்வளோதாங்க. இப்போது இந்த 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளேயும் கரு மஞ்சள் வச்சு முடிச்சாச்சு. சூப்பராக இருக்கா? எப்படி வளருதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வல்லாரை வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் துளசி வைக்க போகிறோம். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, பட் இதில் வைக்கலான் இருக்கிறேன். இதில் வந்துட்டு நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது என்னது இது, லெமன் செடி. ஸோ இவங்க வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்க வளரட்டும் ஒரு பக்கத்தில், ஆனால் நான் ஒரு பக்கத்தில் மண் யூஸ் பண்ணி இதில் துளசி வைக்கிறேங்க. பாருங்க, நான் துளசி எடுத்துட்டேன். ஸோ நல்லா இருக்குது, ஈரமாக. இதை வச்சிருவோம். ஏசப்பா, நல்ல மாதிரி வந்தால் போதும் எனக்கு. கருந்துளசி அவ்வளோ நல்லது. மண்ணை மூடிடுவோம்மா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த உயரத்துக்கு இது வந்து போதாதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு இதை க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மண் போட்டு அதுக்கப்புறம் வைக்கலான் இருக்கிறேன். எவ்வளோ அழகாக பாருங்களேன், 2 இலை வந்து துளுத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லைங்களா? நான் வச்சிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கொழுந்து வந்திருக்கு 2. ரொம்ப சூப்பர். வைத்ததற்கான பலனை பார்க்க முடியுது. இதையும் பாருங்களேன், இந்த மங்கீஸ் வந்து விட்டு வைக்கல, இதையும் போட்டு தள்ளிட்டாங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க, எதுவும் நடக்கட்டும் அப்படின்னு இதை வச்சுருக்கேன். பட் இது வந்து மேலேயே இருக்குது, உள்ளுக்குள்ளே வேர் போயிட்டுருக்கு. ஆனாலும் இது நான் இன்னும் கொஞ்சம் மண் ஊற்றணும்னு நினைக்கிறேன். மண் போட்டுறேன். இன்னும் கொஞ்சம் மண் போட்டு தண்ணி ஊற்றணும். இது கஸ்தூரி மஞ்சள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அருமையானதாக சூப்பராக வந்திருக்கு கஸ்தூரி மஞ்சள். இதுவும் கஸ்தூரி மஞ்சள் தான்.
இதெல்லாம் எடுத்து பாட்டிலேருந்து எடுத்து நம்ம நட்டு வச்சோம். இப்போ தான் வேறு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன், வந்துட்டுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, என்னது இது, பசலைக்கீரை, பசலை வந்துட்டுருக்கு. இதில் பப்பாயாவும் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இதை வந்து மங்கீஸ் விட போகிறதில்ல. ஸோ அது வளருது, ஏதோ வளரட்டுமே அப்படின்னு விட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லாம் வச்சாச்சு. இப்போ மீதியாக இருக்கிறது ஒன்று தான், இந்த நாட்டு வல்லாரை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சீனி துளசி நான் பாட்டில் வச்சேன், அது வந்து எனக்கு சுத்தமாக கிடைக்காமலே போயிடுச்சு. ஓகே, ஆனாலும் முயற்சி செய்வோம். திரும்பவும் நான் போனேன்னா கண்டிப்பாக அதை வாங்கி நான் வைப்பேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது முழுக்கவும் இந்த வல்லாரை தான் வரும்னு நினைக்கிறேன். வேறு எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. சப்போஸ் இதில் நான் வல்லாரை வைக்காமல் இந்த கரு மஞ்சளில் நான் வல்லாரை வச்சேன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வேண்டாம், இதில் வேறு எதையாவது போட்டுருவோம். கீரை ஏதாவது போட்டுட்டு இதுலேயே நான் வந்து வல்லாரை வைக்கிறேங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஒரு பக்கமாகவே வைப்போம். அது அப்படியே படர்ந்து தான் போகும். படரட்டும். குட்டி பாட்டில் இருக்குது, வச்சிருவோமா? வேர்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கு. ஸோ இதை இங்கே வச்சுருவோம். நல்ல ஈரம், தண்ணியிலே இருந்தது. ஓகே, ஓகேங்க. ஃபுல்லாக வல்லாரை ஆயிடுச்சு, கருமஞ்சள் வச்சாச்சு. நம்ம அப்படியே துளசியும் நம்ம வந்து வச்சிட்டோம். துளசிக்கு கொஞ்சம் மண்ணை போட்டு விட்டுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகேங்க, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்க.